ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்றைக்கு நம்ம என்ன சிறுகதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல 4 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 4 பேருமே ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க. இந்த 4 பேத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 பேரும் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அம்மாவுக்கும் முடியாது, அப்பாவுக்கும் முடியாது. 2 தங்கச்சி. ஸோ அந்த பையன் தான் அவங்க குடும்பத்தை எடுத்து அவனோட அந்த குடும்பத்தோட சுமையே அவன் தான் சுமக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கம்பெனி போயிட்டு மற்ற 3 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரீயா இருக்க டைம்ல டிவி பார்க்கறது, விளையாடுறது, மற்ற இதர பொழுதுபோக்குல அவங்களோட நேரத்தை செலவிட்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4வது அந்த பையன் அந்த கஷ்டப்படுற இருக்க பையன் என்ன பண்ணுவான்னா, கம்பெனிக்கும் போவான். போயிட்டு அந்த ஓய்வு நேரத்த இவன் எப்படி பயன்படுத்துவான் அப்படின்னா, மாடு வாங்கி வளர்க்குறது, அதுக்கு தீனி போடுறது, மத்த அந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள தயாரிக்கிறது, அப்புறம் கைவினை பொருட்கள் செய்றது, இந்த மாதிரி தயிரு, வெண்ணெய் அந்த மாட்டு மூலியமா வர தயிர, வெண்ணெய் எடுத்து அந்த ஊர்ல காலையிலயும் சாயந்தரம் விநியோகம் பண்றது, இந்த மாதிரியான வேலையில செய்து வந்துட்டு இருந்தான். இத பார்த்த மத்த 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, "இவன பாருடா வேலைக்கும் போயிட்டு வந்துக்கிறா, இதையும் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்து எப்போதுமே ஏளனமா சிரிச்சு வம்பிழுதுட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க மத்த நேரத்துல அ சீட்டுக்கட்டு விளையாடுறது, இந்த மாதிரி பொழுதுபோக்கா சினிமாவுக்கு போறது, அந்த மாதிரி தான் நேரத்த பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வர வழியில இவன பார்க்கும்போது, இவன் பால் விக்கும்போதோ, இல்ல மத்த தயிரு, அந்த வெண்ணெய் விக்கும்போதோ இவன பார்த்து கிண்டலும், கேலியும் எப்போதுமே செய்த வண்ணமாவே இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4வது நண்பன் இந்த மாரி அவனோட கிடைக்கிற ஓய்வு நேரத்தையும் சரியான முறையில பயன்படுத்திட்டு வர்றதுனால, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அந்த ஊர்லயே நல்ல அந்த 3 பேத்தையும் கம்பேர் பண்ணும்போது, ஒரு நல்ல ஒரு செல்வந்தனா வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ, அப்பதான் அந்த 3 பேத்துக்கு தெரிஞ்சுச்சு, நம்ம இத்தன நாள் அவன கேலியும், கிண்டலும் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அவன் நம்மள விட நல்லா வளர்ந்துட்டான். அதோட ரகசியம் என்னவா இருக்குன்னு நம்ம அவன்ட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 பேரும் கிளம்பி அந்த 4வது நண்பன்ட்ட போய் கேட்டாங்க. "நீ எங்க கூட தானே கம்பெனிக்கு வேலைக்கு வர. உன்னால மட்டும் இவ்வளோ தூரம் சம்பாரிச்சு எப்படி இந்த குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய செல்வந்தனா ஆக முடிஞ்சுச்சு? ஏன் எங்களால மட்டும் நாங்க அதே நிலைமையில தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அதுக்கு அந்த 4வது நண்பன் என்ன சொன்னான் அப்படின்னா, "நீங்க உங்களோட ஓய்வு நேரத்த சரியாக பயன்படுத்தல. உங்களோட ஓய்வு நேரம் உங்களுக்கானது. அத மத்தவங்களுக்காக பயன்படுத்தாம உங்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அத மத்தவங்க தப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த ஓய்வு நேரத்த கூட நல்ல வழியில செலவழிங்க. அப்பதான் நம்மளால முன்னேற முடியும்னு" சொல்லி சொன்னானாம். அப்பதான் அந்த 3 பேத்துக்கு புரிஞ்சிருக்கு. இத்தன நாள் நம்ம கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு மனமருந்தே அந்த 3 பேரும் திருந்தி வீட்டுக்கு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளோட ஓய்வு நேரமா இருந்தாலும், நம்ம எந்த ஒரு குறிக்கோள நோக்கி போறோமோ, அந்த குறிக்கோளுக்காக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர, மத்த இதர வேலைகள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. அப்படியுமே ஓய்வு நேரம் கிடைச்சா, அம்மா கிட்ட பேசுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாரி தான் இருக்குமே தவிர, வேற எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஈடுபடக்கூடாது. வேற எந்த ஒரு காரியம் விச் மீன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ஓய்வு நேரத்த அது நமக்கானதாக தான் மாத்திக்கணுமே ஒழிஞ்சு, அடுத்தவங்க அத நம்மளோட நேரத்த திருடி உபயோகப்படுத்துற மாரி நம்ம வாழ்க்கையில நடந்துக்க கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.